உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே. என்ன காலமெல்லாம் காத்து கொண்டே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தே. மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தே. ஐயா உரிமையை எனக்கு தந்தே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. அச்சாரமா முத்திரையாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. அச்சாரமா முத்திரையாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. ஐயா அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், உடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், உடவர்கள் நடந்தார்கள். ஐயா உடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. ஐயா உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. கர்த்தருக்குள் மிகவும் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் செய்தியின் தலைப்பு கண்ணீரை காண்கிற கர்த்தர். ஆம் பிரியமானவர்களே, மனிதன் சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீரையும், குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்திலே வடிக்கிற கண்ணீர் ஒவ்வொன்றையும் காண்கிற தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் மனுபுத்திரனுடைய வாழ்க்கையிலே கண்ணீரை கண்டு கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கையிலே கண்ணீர் இல்லாத ஒரு நிலைமை இருக்கவே முடியாது. எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் கடந்து வரும்போது, கடினமான நிலைமைகளை கடந்து வரும்போது அநேகர் தங்களை அறியாமலேயே கண்ணீர் வடிக்கிறவர்களாக, அழுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த நாளிலே பரிசுத்த வேதாகமத்திலே அந்த அனுபவத்தோடு கூடிய 2 தேவ மனிதர்களை குறித்து நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. முதலாவதாக பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி,
உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். அன்பானவர்களே, எசேக்கியா ராஜாவை குறித்த காரியத்தை இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம். எசேக்கியா ராஜா தாவீதை போல கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதை நடப்பித்து கர்த்தருடைய வழிகளிலே நடந்து ஆண்டவருக்கு செம்மையானபடி ஆட்சி செய்கிறவனாய் இந்த எசேக்கியா ராஜா காணப்பட்டான். இந்த எசேக்கியாவுடைய நாட்களிலே அவன் திடீரென்று வியாதிப்படுகிறான். மரண நாட்கள் வரும்போது ஆண்டவர் அவனுடைய மரணத்தை முன்னதாக தெரியப்படுத்தும்படி தம்முடைய தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயாவை எசேக்கியாவின் அரண்மனைக்கு அனுப்புகிறதை பார்க்கின்றோம். அதே ஏசாயாவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் மது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆண்டவர் தாம் நேசித்த ராஜாவாகிய எசேக்கியாவுடைய மரணத்தை முன்கூட்டியே தெரியப்படுத்தும்படி தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய கட்டளையை பெற்று எசேக்கியாவிடத்திலே வந்து இந்த செய்தியை அறிவிக்கின்றார். இந்த செய்தியை எசேக்கியா கேட்டவுடனே அப்படியே அவர் அமர்ந்திருக்கவில்லை. தன்னுடைய மரணத்தை விலக்கி தன்னுடைய ஆயுள் நாட்களை கூட்டித்தர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசித்து தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறதை பார்க்கின்றோம். அதே ஏசாயாவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே பார்க்கும்போது, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து மது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தள்ளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா விண்ணப்பம் பண்ணினது மாத்திரமல்ல, மிகவும் அழுதார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்திய நொறுக்கப்பட்ட நிலைமையிலே கண்ணீரோடு அழுகையோடு எசேக்கியா ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே, உடைய பார்வையிலே மன உத்தவமாய் நடந்தேன், உடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன், உமது அடியானை நினைத்தள்ளும் என்று சொல்லி கண்ணீரோடு தன்னுடைய வியாதி நீங்கி சொஸ்தமடையும்படி, தன்னுடைய மரண கட்டுகள் நீங்கி போகும்படி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினதை பார்க்கின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அநேக தரம் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி கண்ணீர் ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவருடைய பரிபூர்ண சித்தத்திற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் நடப்பிக்கும்படி சில நேரங்களிலே ஆண்டவர் செவி கொடுக்கிறதில்லை. அப்படி ஆண்டவர் செவி கொடுக்காவிட்டாலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கின்றோம். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது 68ஆம் சங்கீதம் அதனுடைய 20ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார், ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஜீவன் கொடுக்க வல்லவர் மாத்திரமல்ல, தம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரின் சத்தத்திற்கு செவி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நடப்பிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கிறது. அதே நேரத்திலே நன்மையாய் தேவன் அனுமதிக்கிறார் என்பதையும் மறந்து போக வேண்டாம். எசேக்கியா ராஜாவின் கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கேட்டது மாத்திரமல்ல, 15 ஆண்டு காலம் எசேக்கியாவுக்கு ஆயுள் நாட்களை தேவன் கூட்டி கொடுத்தார். உடனடியாகவே இந்த செய்தியை சொல்லும்படி அரண்மனை முற்றத்திலே வந்து கொண்டிருந்த ஏசாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி திரும்பவும் அரண்மனையிலே போய் இந்த செய்தியை எசேக்கியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தையாக ஏசாயா அறிவித்ததை பார்க்கின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை,
நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளின் மத்தியிலே, வேதனைகளின் மத்தியிலே, வியாதி படுக்கையிலே, ஒரு மரண கட்டுகள் சூழ்ந்திருக்கிற நேரத்திலே, எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிற சமயங்களிலே, இனி வாழ்வே இல்லை, மிகவும் இக்கட்டுகளிலே அகப்பட்டிருக்கிறோம், எங்களை விடுவிப்பார் ஒருவரும் இல்லை, எங்களை ஆற்றுவார், தேற்றுவார், அரவணைப்பார், எங்களுக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை என்கிற நிலைமையிலே, தனித்து விடப்படுகிற நிலைமையிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கூடவே இருந்து எசேக்கியாவின் கண்ணீரோடு கூடிய விண்ணப்பத்தை கேட்டு உடனடியாகவே எசேக்கியாவின் விண்ணப்பத்திற்கு பதில் தந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். கடினமான சூழ்நிலைகள், தேசத்திலே நடக்கிற வேதனையான காரியங்கள், மனிதன் விரும்பத்தகாத காரியங்கள், மனிதன் பயப்படுகிற காரியங்கள் தீவிரித்து அதிவேகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையுள்ள மக்கள் எத்தனை பேர் சடுதியாய் உலகத்தை விட்டு அறுப்புண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஜனங்களாகிய நம்மை தேவன் இந்த பூமியிலே வைத்து அவருக்கென்று சாட்சிகளாய் ஜீவிக்க வைத்திருக்கும் போது நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும், அவருடைய சித்தத்தின்படி வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவர் பதில் தந்து நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னொரு மனிதனை குறித்து நாம் பார்ப்போமானால், மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 75ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தண்டத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதார். அன்பானவர்களே, எசேக்கியா தன்னுடைய ஜீவனுக்காக தேவனுடைய சமூகத்திலே அழுதார். ஆனால் பேதுருவை குறித்து பார்க்கும்போது, பேதுரு ஒரு வித்தியாசமான நிலைமையிலே அவர் மனங்கசந்து அழுதார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீசன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட 3.5 ஆண்டு காலம் ஆண்டவருடைய ஊழியத்திலே இருந்த சீசன், ஆண்டவர் சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படும் போது, ஆண்டவர் இயேசுவை எனக்கு தெரியாது, அவரை அறியேன் என்று சொல்லி 3 தரம் இந்த பேதுரு மறுதலித்ததை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும், இது தற்செயலாக நடந்த ஒரு காரியம் அல்ல. ஆண்டவர் முன்னதாகவே பேதுருவுக்கு சொல்லியிருந்தார், பேதுருவே, நீ என்னை அறிந்திருக்கிறதை குறித்து சேவல் கூறுவதற்கு முன்னே 3 தரம் மறுதலிப்பாய் என்று ஆண்டவர் அவனோடு கூட சொல்லியிருந்ததை நாம் பார்க்கின்றோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 14ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, அதற்கு பேதுரு, முது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு அவன், நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்னார், நீ என்னை மறுதலிப்பாய் என்று சொல். அந்த வேளையிலே பேதுரு சொன்ன பிரதித்திரமான வார்த்தை என்னவென்றால், உமது நிமித்தம் மரிக்க வேண்டியிருந்தாலும் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். ஆனால் சோதனை என்று வரும்போது, அந்த பயம் சூழ்ந்த நிலைமையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிடித்து அவரை நியாயம் விசாரித்து சிலுவை மரணத்திற்கு அவர்கள் ஒப்பு கொடுத்து ஆக்கிரைக்கு உட்படுத்துகிற அந்த நிலைமையிலே, தனக்கு அது போன்ற ஒரு நிலைமை வரும் என்கிற பயத்தினாலே, அச்ச உணர்வினாலே, அந்த சூழ்நிலையிலே பேதுரு கர்த்தரை மறுதலிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் முக்கியமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே பேதுரு ஆண்டவரை 3 தரம் மறுதலித்தார். ஆனால் மறுதலித்த பின்பு பேதுருக்குள்ளே ஒரு பாவ உணர்வு உண்டாகிறதை பார்க்கிறோம். அவருடைய இருதயம் அங்கே வாதிக்கப்பட்டு உடனடியாகவே வெளியே போய் மனம் கசந்து அழுதார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிற ஒரு அனுபவமாய் இருக்கிறது. தவறுகள் வாழ்க்கையிலே ஏற்படுவது சகஜம்.
சூழ்நிலைகள் நிமித்தம் தவறுக்குள்ளாக்கப்படுகிற நிலைமைகள் உண்டு. அதுபோன்ற ஒரு நிலைமையிலே தான் பேதுரு காணப்பட்டார். ஆனால் உடனடியாகவே தான் பாவம் செய்தேன், ஆண்டவரை மறுதலித்தேன் என்கிற ஒரு பாவ உணர்வு அடைந்து தன்னுடைய இதயத்திலே குத்தப்பட்டவராய், குற்ற உணர்வு அடைந்தவராய் மனங்கசந்து அழுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அதைத்தான் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர் விரும்புகிறவராய், எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அதை குறித்து சங்கீதக்காரன் சொல்லும் போது 19ஆம் சங்கீதம் 12-13 வசனங்களிலே சொல்லும் போது, சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் அதனுடைய 12-13 வசனங்கள். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ளா ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். அன்பானவர்களே, வேதத்திலே நாம் வாசிக்கும் போது தன் பிள்ளைகளை உணர்கிற ஒரு அனுபவம், தன் குற்றங்களை ஒத்துக்கொள்ளுகிற ஒரு சுவாபம், தன் பாவங்களை மறைக்காதிருக்கிற ஒரு நிலைமையைத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அநேக தவறுகள் என்று தெரிந்து செய்த வேளையிலும் அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே பாவத்திலே அகப்படும் போதும் அந்த குற்ற உணர்வு அடையாமல், மற்ற மனிதர்கள் செய்யாத தவறையா நான் செய்து விட்டேன், அவர்களை விட நான் மேலானவன் தான், மேலானவள் என்கிற உணர்வோடு தன்னுடைய குற்றங்களை மறைத்து தன் பிள்ளைகளை உணராமல் கர்த்தரிடத்திலே சொல்லி அறிக்கை செய்து அதை விடுகிற அனுபவம் இல்லாமல் இருக்கிறபடினாலே தேவனுடைய கிருபை இரக்கம் கிடையாமல் காணப்படுகிறது. அன்பானவர்களே, தன்னுடைய தவறை பேதுரு உடனடியாக உணர்ந்தார். நேரம் தாமதிக்கவில்லை. தாமதமின்றி ஆண்டவருடைய சமூகத்திலே சென்று மனங்கசந்து அழும்போது கர்த்தர் கிருபையாய் பேதுருவை மன்னித்து மறுபடியும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவர் தம்முடைய ஊழிய பொறுப்பை அங்கே பேதுருண்டத்திலே ஒப்படைத்து, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி 3 தரம் பேதுருண்டத்திலே கேட்டு 3 தரமும் பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லும் போது, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என்னுடைய ஊழியத்தை செய்வாயாக என்று சொல்லி பேதுருண்டத்திலே கர்த்தர் அன்பான கட்டளையை கொடுக்கிறதை பார்க்கிறோம். தன்னுடைய பாவங்களை உணர்ந்து மெய் மனஸ்தாபத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வந்து தங்களுடைய குற்றங்களை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவர்கள் கர்த்தருடைய கண்களிலே கிருபை இரக்கம் தயவை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனிதனுடைய பாவம் தேவனுடைய முகத்தை மறைக்கிறதாக காணப்படுகிறது. நமக்கும் தேவனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு தடுப்பு சுவர் பாவம் என்பதை மறந்து போக வேண்டாம். குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்களை அறிக்கை செய்து விட்டு மனங்கசந்து அழுது நம்முடைய இறுதியை நுறுக்கப்பட்ட நிலைமையிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே கெஞ்சி மன்றாடும் போது பாவங்களை மன்னிக்கிறதற்கு தயபெருத்த ஆண்டவர் நிச்சயமாகவே மன்னித்து அவருடைய கிருபை இரக்கங்களை கிடைக்க பண்ணி அவருடைய உத்தம சாட்சிகளா இந்த பூமியிலே நம்மை முடிவறிந்த நிலைநிறுத்தி அவருக்கு உகந்த தேவ பிள்ளைகளாய் ஜீவிக்க பண்ணி நித்திய ஜீவனிலே ஒரு மகிமைக்குரிய வாழ்க்கையை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், நம்முடைய ஜெபங்கள் கண்ணீர் நிறைந்த ஜெபமாக இருக்க வேண்டும். வருமனே கடமைக்காக செய்கிற ஜெபமாய் இருக்குமானால் அதனாலே யாதொரு பிரயோஜனம் இல்லை. தேவ சமூகத்திலே நாம் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து நம்மை தாழ்த்தி தேவனுடைய இரக்கத்தை கிருபையை பெற்றுக் கொள்ளும்படி மனங்கசந்து அழுது நம்முடைய அறியாமைகள், நம்முடைய மீறுதல்கள் ஒவ்வொன்றையும் அறிக்கை செய்து விட்டுவிட்டு கர்த்தருக்குள்ளே உத்தம சாட்சிகளாய் கர்த்தருக்கு உகந்த நற்கந்தங்களாய் இந்த பூமியிலே ஜீவிக்க நம்மை ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்வோம். அமெரிக்கா தேசத்திலே ஒரு போதகர் ஒருவர் குடும்பம் காணப்பட்டது. அந்த போதகருடைய மகன் ஒருவன் சிறுவயது முதல் கர்த்தருக்கென்று பக்தியோடு கூட வளர்க்கப்பட்ட ஒரு மகனாக காணப்பட்டார். அவர் கர்த்தருக்காக வைராக்கியமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்த அந்த போதகர், அவருடைய மனைவி அந்த போதகர் அம்மா மிகுந்த அர்ப்பணிப்போடு தன்னுடைய புருஷனுடைய ஊழியத்திலே மிகவும் உறுதுணையாக இருந்த பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற விதத்திலே பக்தியாய் வளர்த்த ஒரு அருமையான குடும்பம். சிறு வயதிலே
ஓய்வு நாள் பாடசாலை, பரிசுத்த ஆராதனைகள், கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள், வேத வாசிப்பு, தியானம், ஜெபம் எல்லாவற்றிலும் இந்த சிறுவன் வளர்க்கப்பட்டார். வாலிப வயதான போது உலக சிநேகம் அந்த வாலிபனை அண்டிக்கொள்ள ஆரம்பித்தது. அவருடைய நண்பர்கள் அவருடைய தவறான போதனையினாலே ஆண்டவரை விட்டு தூரமாய் செல்ல ஆரம்பித்தார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, பெற்றோருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியவில்லை. அவர் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்த அந்த வாலிபன் ஒவ்வொரு ஊராக சென்று நாடகங்களை நடித்து அதன் மூலம் பணத்தை சம்பாதித்து உலக சிற்றின்பங்களை அனுபவிக்கிறவனாய் காணப்பட்டார். ஆனால் இந்த தாயார், அந்த வாலிபனுடைய தாயார், இந்த போதகருடைய மனைவி கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். இரவு நேரத்திலே அவர்கள் தூக்கத்திற்கு செல்லும் போது இரவு முழுவதிலும் கண்ணீர் சிந்தி தன்னுடைய படுக்கையிலே ஜெபிப்பதை அவர்கள் வழக்கமாக கொண்டிருந்தார்கள். காலையில் எழும்பும் போது அந்த கட்டிலே விரிக்கப்பட்ட அந்த துணிகள், அந்த போர்வை ஒவ்வொன்றும் ஈரமாகவே காணப்படும். அவ்வளவுக்கு அதிகமாக அவர்கள் கண்ணீர் சிந்தி அந்த தன்னுடைய அந்த படுக்கையிலே விரிக்கப்பட்ட துணிகள் நனைந்து போகக்கூடிய விதத்திலே அவர்கள் அழுது ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். உடனடியாக ஜெபத்திற்கு பதில் வரவில்லை. ஆனால் அந்த தாயார் தளர்ந்து போகவில்லை, விசுவாசத்திலே குன்றி போகவில்லை. என்னுடைய மகனை கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு நாளிலே சந்திப்பார், தேவன் அவனை ரட்சிப்பார், மனம் திருந்தின மகனாக ஆண்டவர் திருப்பி கொண்டு வருவார், உன்னுடைய வாழ்க்கை மாறும், கர்த்தருடைய சாட்சியாய் ஜீவிப்பான் என்று சொல்லி அவர்கள் ஊக்கத்தோடு தொடர்ந்து ஜெபித்து வந்தார்கள். 15 ஆண்டு காலம் கடந்து சென்றது. 15 ஆண்டு காலமும் விடாப்பிடியாக நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற கர்த்தருடைய வசனத்தை உறுதியாய் பிடித்து அவர்கள் தொடர்ந்து கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகனுடைய ரட்சிப்புக்காக அவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். 15வது வருடத்திலே ஒரு நாள் சடுதியாக அந்த வாலிபனை கர்த்தர் சந்தித்தார். இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. எப்பேற்பட்ட காரியத்தின் மூலம் தேவன் அவனை சந்தித்தார் என்றால், ஒரு ஊருக்கு நாடகம் நடிப்பதற்காக சென்று அந்த பணத்தை எல்லாம் சம்பாதித்து கொண்டு இரவு நேரத்திலே தன்னுடைய ஊருக்கு வீட்டிற்கு வருவதற்கு அந்த பேருந்தை பார்க்கும்போது நேரம் கடந்து விட்டது. இரவு நேரத்திலே அந்த வாகனம் கிடைக்கவில்லை. ஒரு லாட்ஜிலே ஒரு இரவு தங்கும் விடுதியிலே போய் அவர் அந்த இரவு தங்குவதற்காக ஒரு அறையை கேட்டார். அப்போது அந்த லாட்ஜி மேனேஜர், விடுதி மேலாளர் சொன்னார், எல்லா அறைகளும் அங்கே நிரம்பி இருக்கிறது, கடைசியாக ஒரே ஒரு அறை காலியாக இருக்கிறது. அந்த அறையிலே நீ சென்று தூங்கினாலும் ராத்திரி நீ தூங்க முடியாது. ஏனென்றால் பக்கத்து அறையிலே இருக்கிற ஒரு மனிதன் ஓவென்று கத்தி மரண ஓலமிட்டு கொண்டிருக்கிறான். அவன் போடுகிற சத்தத்தினாலே நீ நிம்மதியாய் தூங்க முடியாது. நீ விரும்பினால் அதிலே போய் தங்கிக் கொள் என்று சொன்னார். வேறு வழி இல்லாமல் அந்த ரூமை ஒப்புக்கொண்டு அந்த பிரயாண களைப்போடு இந்த வாலிபன் அங்கே போய் அந்த கட்டிலே அங்கே படுத்து தூங்க ஆரம்பித்த போது அந்த விடுதி மேலாளர் சொன்னபடியே தூக்கம் வரவில்லை. பக்கத்திலே ஒரு மனிதன் ஓவென்று கத்தி கொண்டே இருக்கிறார். அவன் போடுகிற அந்த அலறல் சத்தம் மிகவும் வேதனையாக இவருக்கு பெரிய தொந்தரவாக காணப்பட்டது. அப்போதுதான் அவர் தன்னுடைய இதயத்திலே பல எண்ணங்களுக்கு உட்பட்டார். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ராத்திரி வேளையில் அந்த வாலிபனோடு பேச ஆரம்பித்தார். தன்னை தேவன் இல்லை என்று சொல்லி உலக சிற்றின்பங்களை சிக்க வைத்து பெற்றோருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல் உலக பிரகாரமாக கொண்டு வந்த அந்த என்னுடைய உயிருக்குயிரான நண்பனிடத்திலே போய் இந்த சம்பவத்தை சொன்னால் அவன் நம்புவானா என்று சொல்லி பலவித கேள்விகள் இவருக்குள்ளே ஏற்பட்டது. கொஞ்ச நேரத்திலே அந்த மனிதனுடைய சத்தம் அடங்கி போனது. அவன் தூங்குகிறான் போல இருக்கிறது, காலையிலே பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி இவர் அயர்ந்து தூங்கிவிட்டார். காலையிலே அறையை காலி பண்ணிவிட்டு வெளியே செல்லும் முன்னதாக அந்த கணக்கை தீர்க்க வரும்போது இவர் ஒரு கேள்வி கேட்டார். அந்த விடுதி மேலாளரிடத்திலே, இரவிலே ஒரு மனிதன் சத்தம் போட்டு கொண்டிருந்தானே, என்ன ஆனான் என்று கேட்கும் போது அவன் நேற்று இரவு மரித்து போனான் என்கிற அந்த துக்கமான செய்தி விடுதி மேலாளர் சொன்னார். அப்போது அவன் யார், அவனுடைய பெயர் என்ன, அவனுடைய வயது என்ன, அவனுடைய முகவரி என்ன என்று சொல்லி கேட்கும் போது அவன் சொன்ன குறிப்புகளை பார்க்கும்போது அவனுடைய தலை சுற்ற ஆரம்பித்தார். காரணம் என்னவென்றால், தன்னுடைய உயிருக்குயிரான அந்த நண்பன், தான் நேசித்த நண்பன் ஆண்டவரை விட்டு தன்னுடைய வாழ்க்கையை தடம் புரண்டு போக
காரணமாய் இருந்து உலக சிற்றின்பங்களை சிக்க வைத்த தவறான ஆலோசனையை கொடுத்த அதே நண்பன் அன்று ராத்திரியிலே அவன் கொடிய மரண வேதனையிலே அகப்பட்டு மரண பயத்தோடு அவன் ஓலமிட்டு அல்லறி அவன் மரித்து போனான் என்கிற செய்தியை கேள்விப்பட்டான். உள்ளம் உடைக்கப்பட்ட நிலைமையிலே தன்னுடைய வீட்டுக்கு வந்தான். தன்னுடைய தாய் தகப்பண்டத்திலே அவர்களிடத்திலே காலில் விழுந்து, தகப்பனே, தாயே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், அப்பா அம்மா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், இத்தனை ஆண்டு காலம் என் வாழ்க்கையை வீணாக்கி விட்டேன், இத்தனை ஆண்டு காலம் உங்களுடைய ஆலோசனைக்கு நான் செவி கொடுக்கவில்லை, ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமாக நான் தூரமாய் போனேன். அந்த கெட்டகுமாரன் மனம் திரும்பி வரும்போது தன்னுடைய தகப்பண்டத்தில் சொன்னது போல, தகப்பனே, உமக்கு முன்பாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, இந்த வீட்டு வேலைக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அவன் முறையிட்டது போல இவர் முறையிட்டார். தாய் தகப்பன் அவரை கட்டி தழுவி கொண்டு, நீ மனம் திரும்பி வந்தாயே, ஆண்டவருடைய சாட்சியாக வாழ உன்னை ஒப்புக்கொடு என்று சொல்லும் போது அப்போதே தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருடைய கிருபையினாலே அவர் வேதாகம கலாசாலையிலே சென்று இறையியல் கல்வி படித்து அதன் பின்பு திருமணமாகி இந்தியாவிற்கு மிஷனரியாக வந்த அதோனிராம் ஜட்சன் என்கிறதான ஒரு மிஷனரியுடைய வாழ்க்கை சரித்திரம் தான் இது. வாலிபனாக இருக்கும்போது ஆண்டவரை விட்டு தூரமாய் போனார். தன்னுடைய தாயாருடைய கண்ணீர் ஜெபத்தை கேட்டு ஒரு நாள் 2 நாள் அல்ல 15 வருடம் தன்னுடைய மகனுடைய ரட்சிப்புக்காக கண்ணீரோடு ஜெபித்து அந்த தாயாருடைய ஜெபத்தை கேட்டு கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து மகனை ரட்சித்தார். இந்தியாவுக்கு ஒரு மிஷனரியாக அவர் கடந்து வர பண்ணார். அவருடைய மனைவியும் இந்தியாவுக்கு கப்பல் ஏறி பல மாதங்கள் கடுமையான கப்பல் பிரயாணத்திலே நாசமோசங்களை எல்லாம் கடந்து இந்தியாவுக்கு வந்தார்கள். இந்தியாவிலே அப்போது ஆங்கிலேயருடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போது கர்த்தருடைய ஊழியத்தை இந்தியாவிலே செய்து ஆங்கிலேயர்கள் அவரை நாடு விட்டு துரத்தினபடினாலே கடைசியாக மியான்மர் தேசத்திற்கு சென்று அங்கு மிஷனரி ஊழியத்தை செய்து கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்த ஒரு பரிசுத்தவான் தான், ஒரு தேவனுடைய மனிதன் தான், ஒரு கோதுமை மணியான ஒரு அதோனிராம் ஜட்சன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கண்ணீர் ஜெபங்களுக்கு பதில் உண்டு. நம்முடைய வாழ்க்கையின் தேவைகள் பிரச்சனைகளாக இருக்கட்டும். இன்றைக்கு உலகத்தை அச்சுறுத்தி கொண்டு நாளுக்கு நாள் மிகவும் மின்னல் வேகத்திலே பரவி கொண்டிருக்கிற இந்த கொரோனா COVID-19 வியாதியினாலே தாக்கப்படுகிறவர்கள் என்ன ஆகும் என்கிற நிச்சயம் இல்லாமல் அரசாங்கமே பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே தேவ மக்கள் சாதாரணமாக ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, கண்ணீரோடு இதயத்தை உடைத்து ஊற்றி, ஆண்டவரே, நீர் இறங்க வேண்டும், எங்கள் பாவங்களை மன்னிக்க வேண்டும், தேசத்து ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், உடைய கண்களிலே கிருபை இரக்கம் தயவு கிடைப்பதாக என்று முறையிடுவோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் இறங்குவார். அழிவுக்கு ஆண்டவர் மனுப்புத்திரனை விலக்கி காப்பார். ஆண்டவர் துன்மார்க்கருடைய சாவை விரும்பவில்லை. பாவியை நேசிக்கிற ஆண்டவர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீடிய அன்புள்ள ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு பதில் தருவார். நம்முடைய குற்றங்களை பேதுருவை போல தேவ சமூகத்திலே ஒத்துக்கொண்டு மனம் கசந்து அழும் போது, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கும். தேவன் இறங்கி நம்மை மன்னிப்பார், அவருக்கு உகந்த சாட்சியாய் வைப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, பரலோக பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய சமூகத்திலே கண்ணீர் வடிக்கிற உடைய பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பு, துக்கம், கண்ணீர், சஞ்சலத்தை நீர் புறந்தள்ளுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. ஒவ்வொருடைய கண்ணீரையும் தம்முடைய துருத்தியில் பிடித்து வைத்திருக்கிற தேவன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுள் நாட்களோடு 15 வருடங்களை கூட்டுவேன் என்று சொல்லி எசேக்கியாவுக்கு வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றின ஆண்டவர். கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் சமூகத்திலே பெருமூச்சுகளோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற எல்லா விண்ணப்பங்கள் மன்றாட்டுகளை கேட்டு பதில் தந்து நடத்துகிற நல்ல தேவனாயிருக்கிறீர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பேதுரு மனங்கசந்து அழுது தன்னுடைய குற்றங்களை ஒத்துக்கொண்டு நம்முடைய இரக்கத்தையும் மீட்பையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டது போல எங்களுடைய வாழ்விலே ஏற்படுகிற கடந்த கால தவறுகள், தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற தவறுகள் ஒவ்வொன்றையும் உண்மையாய் ஒத்துக்கொண்டு மனஸ்தாபத்தோடு பேதுருவை போல மனங்கசந்து அழுது எங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமாய் சரிப்படுத்தி கொண்டு ஆண்டவரை பரிசுத்தமாய் ஜீவித்து உண்மையுள்ளவர்களாய் நடந்து நீதி நியாயத்தை நடப்பித்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டுவிட்டு
தேவனுக்கு உகந்த நற்கந்தங்களா இந்த பூமியிலே ஜீவிக்கும்படி ஆண்டவர் கிருபை தந்து நடத்தும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த அனுபவத்திலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் கொண்டு வரும்படி வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, தேசம் முழுவதும் கொடிய வேதனைக்குள்ளாக இருக்கிறதை காண்கிறேன். உலகம் முழுவதிலும் பயங்கர வேதனையிலே மனுபுத்திரர் அகப்பட்டிருக்கிறதை காண்கிறேன். கர்த்தர் மனமிறங்கி இந்த COVID-19 இந்த கொடிய வியாதியிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுதலையாக ஜெபிக்கிறோம். இன்னும் மேலும் அதிகமாகாதபடி, பரவாதபடி அதனுடைய தாக்கத்தை குறைத்து அந்த நோயை கட்டுப்படுத்தி முற்றிலுமாய் எடுத்து போட நீர் வல்லவராய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் மனமிறங்கி இப்படி ஜனங்கள் அனைவரையும் காப்பாற்றும் ஆண்டவரே, காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதபடி தீங்கு தீமை பொல்லாப்பு விலைக்கு ரட்சித்து காக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகல மகிமையும் துதி ஸ்தோத்திரம் புகழ்ச்சி மக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரலோக பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.